வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 203 203வது பகுதி பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதியில் நிறைய கலர்ஃபுல்லான இமேஜஸ் இருக்குது. இந்த பகுதியில் வரக்கூடிய படங்கள் நிறைய பேர் அனுப்பக்கூடிய படங்களை தான் நான் இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே என்னோட சொந்த படம் கிடையாது. ஏற்கனவே நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்தா மட்டுமே என்னால் ஷேர் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நானே ஒரு மெஷர்மெண்ட் இதுக்கு சொல்ல முடியாது. என்னோடய வீடியோ பார்த்து போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லிடுவேன், இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அது போக சில பேர் என்னோடய வீடியோ பார்த்து போடுவாங்க, சில பேர் ஓனாக போடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட் கேட்குறவங்க ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பேஸ்கெட்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்களேன். அதில் உங்களுக்கு இதுக்கான மெஷர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னால் அவங்களுக்குள்ள ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இந்த மெசேஜை வாங்குறதும் கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300-400 மெசேஜ் கிட்ட வரும். அதில் 300 மெசேஜில் ஒவ்வொருத்தரும் 20 அல்லது 30 படங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் 2 படங்கள் அனுப்பலாம். அதனால் அதையும் நான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது போக இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுப்பின படங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அடுத்து பொதுவாக கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த பகுதியில் என்னோடய இமேஜ் இன்னும் வரலை அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுப்பினவங்களாம் திரும்ப தயவுசெய்து உங்களோட படங்களை அனுப்புங்க, நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன ரீசன்னா, நான் அந்த இமேஜஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணும்போது அது எதுவுமே எனக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது ரொம்ப நாள் ஆனதுனால. அதனால் ரீசன் கேட்டுகிட்டே இருக்குது. நானும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துதா என்னங்கிறது தெரியல. சில பேர் பார்த்துட்டு டக்குன்னு அனுப்பிடுறாங்க. அந்த படங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் நான் டக்குன்னு அப்லோட் பண்ணிவிடுவேன். ரொம்ப பழைய இமேஜஸ் கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த இதெல்லாம் அதிகமாக வந்த கேள்விகள், அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நான் ஒரு காம்படிஷன் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா, நானே ஒவ்வொரு இடையும் போட்டு காமிக்கிறதை விட கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டுமே, ஒரு போட்டினா நல்லா ஊக்கமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை ஆரம்பித்தேன். முழுக்க அது ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு ஒரு பயனளிக்கிற விதத்தில் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தது. அதில் எந்த விதமான கெட்ட நோக்கமும் கிடையாது. அது நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அந்த போட்டியவே கைவிட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. சரி, நம்ம சொல்லிட்டோம், யாராவது அனுப்புனாங்க, இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா பார்க்கலாம். நானும் போட்டு காமிப்பேன். அதாவது நான் ஒரு ஐடியா யோசித்து வச்சுருக்கேன், நானும் போட்டு பார்த்துருக்கேன். அந்த ஐடியா கரெக்டாக வருதா, அவங்களோட பொருந்தி வருதா, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் வரும். ஒரு ஹேண்டிலில் பார்க்கும்போது இப்படி போட்டால் பெட்டராக இருக்கும், அப்படி போட்டால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக போட்டினா சும்மா எல்லாரும் அனுப்புகிற வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறது அப்படிங்கிற இயலாத காரியம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு 100 பேர் அனுப்புனாங்கன்னா 100 பேருக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ பரிசு கொடுக்குறது கஷ்டம். அதனால தான் ஒரு போட்டின்னு வச்சு அதுக்கு சில நிபந்தனைகளை போட்டு அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு அதில் தப்பு என்ன இருக்குதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். எல்லாருமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு அனுப்பியிருக்காங்க. எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்து, ஏன்டா இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் போட்டு காமிப்பேன் அந்த ஹேண்டில். அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் யாருக்கெல்லாம் அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், இது ஒரு நல்ல களமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை அனௌன்ஸ் பண்ணதே. ஏன் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு வேண்டாம்னா எல்லாருமே வேண்டாம்னா சொல்லிடுங்க, நான் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ நான் அந்த ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வீடியோ நான் சொன்னது வீடியோ போட்டு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்னது, அவங்க கூட போட்டு அனுப்பணுமா எனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நல்லா கவனித்து பாருங்கள். வாட்ஸ்அப்பில் அந்த ஹேண்டில் போட்டு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கூடையை போட்டு அதில் நீங்கள் ஹேண்டில் ட்ரை பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏற்கனவே அந்த கூடை நான் போட்டு காமிச்சிருக்கேன். 2 ரோல் crosscut பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் நான் கூடை போட்டு காமிச்சிப்பேன். ஸோ கூடை போடுறது உங்களுக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. முக்கியமான விஷயமே அது ஹேண்டில் தான். அது ஒவ்வொருத்தரும் எப்படி திறமையாக யோசித்து போடுறீங்க, அதில் ஒரு போட்டி வச்சா நல்லா ஆரோக்கியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். அதில் வேணுங்கிறவங்க கலந்துக்கலாம், வேண்டாங்கிறவங்க லெஃப்ட் ஆகலாம். யாரையும் நான் கட்டாயப்படுத்தி தலையை பிடிச்சி உள்ளே இழுத்து கொண்டாந்து போடலை. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, பரவாயில்லை. இதே போல் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய போட்டிகள்லாம் நடத்தணும், நிறைய பேருக்கு உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நான் யோசித்து வச்சுருந்து அதை பார்ட் 1ன்னே ஹெட்டிங் போட்டேன். கூடை காம்படிஷன் போட்டு பேஸ்கெட் காம்படிஷன் போட்டு பார்ட் 1 அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டுக்கே பொதுவாக நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலுமே நிறைய எதிர்ப்புகளை நான் சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன், மாஸ்டர் டிசைன்ஸில் தான் இந்த பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் அப்லோட் பண்ணேன். அதுக்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து அதை அடங்குறதுக்கே 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹேட் பண்ணி யூடியூப் கிட்டே நான் வராத அளவுக்கு பேசினாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹேட் பண்ணி என்னெல்லாமோ பேசி அதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோஸில். இப்போ திரும்பவும் நான் ஏதாவது ஒரு புது விஷயம் தொடங்கினாலே அதுக்கு பலமான எதிர்ப்பு வருது. அது என்ன அப்படிங்கிறது தெரியலை. இதில் ஏதாவது தவறு இருந்துன்னா நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் சொல்லுங்கள். இது பிடிக்கலை, இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுங்க. சரி ரைட்டுன்ட்டு நானே என்ன செய்கிறேன், அதை வித்ட்ரா பண்ணிடுறேன். அந்த வீடியோவை நான் அழிச்சிடுறேன். வேண்டாம், காம்படிஷனே வேண்டாம், எனக்கு எப்போ நான் டைம் கிடைக்கும் அப்போ போட்டு காமிக்கிறேன். நான் அதில் ரொம்ப பெருசாலாம் ஒன்று சொல்ல, வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும். அதில் எந்த இடத்துல தப்பு இருக்குங்கிறத கூட யாருமே சொல்லலை. வேஸ்ட் ஆஃப் டைம் இப்படியே போட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 50-60 கமெண்ட்ஸ் கிட்ட அப்படி வந்திருந்தது. ஒரு சில பேர் மட்டும்தான் கூட போட்டு அனுப்பணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லாரும் அப்படி தான் கமெண்ட் பண்ணினாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, அப்படி நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. சரி, அந்த விஷயத்தை விட்டுருவோம். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன் வருவோம். நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் நம்ம வாசிக்க முடியும். பேஸ்கட் மாடல் பார்ட் 202ல் மிது ஸ்ரீங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ஸ்லாம் சூப்பர், நீங்கள் அழகாக சொல்லி கொடுக்குறீங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வீடியோவில் லாஸ்ட்டு காட்டின ஸ்டார் பேக் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பொதுவாக சொல்கிறேன், நான் பப்ளிக்காகவே எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எந்த கூடை நான் போடணும்னு விருப்பமோ போட்டு காமிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கூடையோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். இப்படி நீங்கள் சொல்லும்போது நான் மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க. 9445266602. எந்த கூடை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்குறீங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கேதர் பண்ண முடியாது. அதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஓகேம்மா. அடுத்து 195ல் பேஸ்கட் மாடலில் கேட்டிருக்காங்க. சத்யபாமா, ஹலோ சிஸ், இந்த திஸ் ஹேண்டில் மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஆஷா சிஸ்டருக்குள்ளது நாகாலாந்துலேருந்து. ஜஸ்ட் அவங்க ஒரு 4-5 இமேஜஸ் மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி ஒரு போட்டியாக வைக்கலாம், நல்ல அழகான ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சு தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நான் சந்திச்சிருக்கேன். ஹேண்டில் நான் போட்டு காமிக்கிறேன்ப்பா, நிறைய பேரோட வேண்டுகோள் தான் அது. கட்டாயம் போட்டு காமிக்கிறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவங்க அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜஸே எனக்கு ஒரு 4 அல்லது 5 மந்த்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க. அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். அந்த இமேஜ் அவங்கள்ட்ட நான் கேட்டதுக்கும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியலன்னா அது ஏற்கனவே நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளைஸுமே எனக்கு வரல. அந்த பேஸ்கட் அவங்க அனுப்பினதோட சரி. அதுக்கடுத்து நான் சூப்பராக இருக்குது, அதுக்கடுத்து எப்படி போடுறதுன்னு கேட்டது, அடுத்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் நானே கெஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் எனக்கு வரவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க நம்பரும் நான் மறந்துட்டேன், சேவ் பண்ணலை. அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து நான் அதுக்காக தான் அந்த இமேஜஸ்லாம் நான் பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ நம்ம பேஸ்கட் மாடல்ஸ் போட ஆரம்பித்தோன்னே அதை போட்டு விட்ருக்கேன். இது இப்போ அனுப்புனது கிடையாது, எப்போவோ அவங்க அனுப்பினது தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு தான் நான் ஒரு போட்டியே வச்சேன். சரி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் அதே தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால அதை அப்படியே வித்ட்ரா பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம், யாரெல்லாம் நீங்கள் கூட அந்த ஹேண்டில் போட்டு அனுப்புகிறீங்க. அதாவது ஒரு சில பேர் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு சில பேர் விரும்பியிருக்காங்க, அதனால் போட்டின்னு அறிவிச்சாச்சு. அதனால் யாராவது கலந்துக்கிட்டாங்கன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னாலும் யாருமே கலந்துக்கலனாலும் உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து முறுக்கு ஹேண்டில் மேக்கிங்கில் சொல்லியிருக்காங்க. ப்ளவுஸ் தேங்க்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் நேம்லேருந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது அக்கௌண்ட் நேம். அடுத்து பேஸ்கட் மாடல் 202ல் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமீருன் ஹபீபா, என்ன எஸ்ன்னு தெரியலையே. மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பேஸ்கட்டில் ஹேமமாலினி யார் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேஸ்கட் மாடல் 202ல் விஜயலக்ஷ்மி எம், நீங்கள் போட்டிக்கு கொடுக்கும் அந்த கைப்பிடி பிறகு சொல்லித் தருவீர்களா சிஸ்டர்? கண்டிப்பாக சொல்லித் தருவேன் சிஸ்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போட்டிக்கு யாரெல்லாம் அழகாக போட்டு அனுப்புகிறாங்களோ அதை ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அது போக எனக்கும் ஒரு தனிப்பட்ட ஐடியா இருக்குது, அதையும் நான் இது முடிஞ்சதுக்கப்புறமா அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஸ்டார் பேஸ்கட்டில் ஓடிசி பிரியம் அவங்க அருமை தோழின்னு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹவு டு மேக் ஃப்ளவர் வித் பிளாஸ்டிக் ஒயர் மாடல் 4ல் ஹரி ஹெச்எஸ் அவங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்து பேஸ்கட் மாடல் 201ல் ஹரி ஹெச்எஸ் அவங்க, நீங்கள் இப்படி தொகுப்பாக சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து வாட்டர் கன் பேஸ்கட் மேக்கிங் ஃபுல் கிளியர் வீடியோவில் கேட்டிருக்காங்க. வேணி சுந்தர்ராஜன், அடி போடும்போது நார்மல் நாட் கூடை
போட்ட மாதிரி போடலாமான்னு கேட்டிருக்காங்க. போட்டுட்டு தான் நான் திருப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அதை நீங்கள் அப்படியும் போடலாம், அல்லது கிராஸ்கட்லேயும் போடலாம், எப்படினாலும் போடலாம். அடுத்து பேஸ்கெட் மாடல் 201ல் பேட்ஸ் கூடை சொல்லி கொடுங்க மேம் சொல்லியிருக்காங்க. அது பிஸ்கட் நாட்டில் போட்டுருக்காங்க.